ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு ரெசிபி. சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு சாதத்துக்கு கூட இது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு இது போல் புளி காயாக இந்த சீசனில் கிடைக்கும். மார்ச் எண்டு வரைக்குமே கிடைக்கும். இது வாங்கிக்கோங்க. இது 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை இப்படி உடைச்சி நரம்பு இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துருங்க. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அதில் நரம்பு இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே உரித்து ஒரு உரலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்ததில் விதை இருக்காது. ஒரு வேளை விதை இருந்ததுன்னா இடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். இப்படி 1-2 இருந்ததுன்னா இதை எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இது கூட நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். தோலாக எடுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 10லேருந்து 15 பச்சை மிளகாய், ஒரு 25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தொக்கு சேர்த்துக்கலாம். சிம்லே வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுக்கணும். இதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சமாக இது கெட்டிப்படவும் ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா ஆறுனதும் ஒரு சுத்தமான கண்ணாடி பாக்ஸில் போட்டு நீங்கள் 2 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். சப்பாத்தியோடையும் தோசையோடையும் இட்லியோடையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.